வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி B.Ed பட்டப்படிப்புக்கான கையேடு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி மின்துறை அரசு கட்டுப்பாட்டில்தான் உள்ளது, எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கவில்லை. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. ஜி.கே. மூப்பனார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. ஜி.கே. மூப்பனார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.எஸ்.பி. ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சம்பத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு B.Ed பட்டப்படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு B.Ed பட்டப்படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். நடப்பு கல்வி ஆண்டான 2025-26க்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் கல்லூரி நிர்வாகத்தால் பதிவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த விண்ணப்ப படிவத்தை ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பட்டப்படிவத்தை கல்லூரியின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரில் வந்து சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி நிர்வாகி சாரங்கபாணி, மேலாண் இயக்குனர் திருமதி வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜி.ஜி. தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கவில்லை என்றும், மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும், இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது. அரசு மின்துறையை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும், எந்த ஒரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும், தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்தபோது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்ற அவர், தற்போது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இந்த விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கும் எதிர்க்கட்சிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த நமச்சிவாயம், அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடப்படவில்லை என்றும், மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார். ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். புதுச்சேரி ஜீவானந்தபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை கடந்த 20 ஆண்டு காலமாக ஏழை மாணவர்கள் மற்றும் மக்களுக்கான சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஓர் அங்கமாக மாணவர்களுக்கு இலவச தட்டச்சு பயிற்சி அளித்து வருகிறது. ஆண்டுதோறும் 2 முறை தட்டச்சு மாணவர்களுக்கு தட்டச்சு தேர்வு நடைபெறுவது வழக்கம். தட்டச்சு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பும் விழா ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் சார்பில் ஜீவானந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவுக்கு ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் நிறுவனர் மாரியப்பன் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்
வைத்தியநாதன் மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்கள் தட்டச்சு தேர்வில் வெற்றி பெற உற்சாகப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் ஜீவானந்தபுரம் ஊர் தலைவர் சபாநாயகம், கவிஞர் புதுவை யுகபாரதி, நண்பர்கள் தோட்டம் அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பேசினர். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் கட்டணமில்லா பயிற்றகத்தில் பயின்று அமைச்சக உதவியாளர் அரசு பணி பெற்ற முகிலன் அவர்களையும் வாழ்த்தி பாராட்டினார். இந்த விழாவில் வழக்கறிஞர் ஜெகஜோதி அவர்களும், தமிழ்மாமணி முனைவர் உசேன் அவர்களும், புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் ஆய்வறிஞர் அறிவன் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றிய மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். விழாவின் நிறைவாக முனைவர் தேன்மொழி கோபாலன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். இந்த விழாவில் ஜீவானந்தபுரம் பகுதி ஊர் மக்களும், தமிழறிஞர்களும், தமிழ் சான்றோர் பெருமக்களும், மாணவர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இரத்த தான அறுவை சிகிச்சை துறை பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் சார்பாக இரத்த நாள் அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இரத்த தான அறுவை சிகிச்சை துறை பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் சார்பாக இரத்த நாள் அறுவை சிகிச்சை கருத்தரங்கு பாண்டிச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த இரத்த தான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் இளையகுமார் மற்றும் பிரபு பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக மருத்துவர்கள் மனோகர், உமேஷ் ராஜ், தேவராஜன், முரளி, ஆனந்த ராஜ்குமார், ஷப்னம் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த நாள் அறுவை சிகிச்சை குறித்து சிறப்புரை வழங்கினர். இந்த கருத்தரங்கில் பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் முதுநிலை அறுவை சிகிச்சை மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் இரத்த தான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. பீவல் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு சிகிச்சை மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பீவல் மருத்துவமனை அமைந்துள்ளது. இம்மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு மையம் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு மையத்தினை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுவை காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் திவ்யா பாரதி, அருண் விக்டர், அப்புமதி ஆகியோர் நோக்க உரையாற்றினர். மருத்துவர் விஜய பாலகண்டன், நிறுவன அதிகாரி முகமது ஃபைசல் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் ரேஷன் கார்டுகளுக்கு KYC பதிவு சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு திட்டங்கள் மக்களுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் லாஸ்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் KYC கட்டாயமாக அனைவரும் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தது. அதனை அடுத்து தொகுதி மக்கள் சிரமப்படாத வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். முகாமில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை முதலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள தொன் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள தொன் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 41வது விளையாட்டு விழா நடைபெற்றது. கடவுள் வாழ்த்துடன் விழா இனிதே தொடங்கப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமை தாங்கினார். விளையாட்டு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர், அழைப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்களை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்று பேசினார். விழாவில் பள்ளியின் முன்னாள் முதல்வரும் உதவி பங்கு தந்தையுமான அருட்தந்தை அருள்ராஜா மற்றும் அருட்தந்தை மெல்கியோர் ஆகியோர், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகி அருண் மற்றும் மருத்துவர் சௌமியா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஆனந்தபாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு நிலைகளில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியரை மாணவர்கள் ஆர்ப்பரித்து உற்சாகப்படுத்தினர். பரிசளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் கிழக்கு சுருதி யாராகதி கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு ஆற்றினார். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் பொன்னாடை போர்த்தினார். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு நினைவு பரிசினை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் விளையாட்டு வாழ்க்கையின் உயர்விற்கு ஊன்றுகோலாக இருக்கும், அதற்கு நானே எடுத்துக்காட்டு என்றும் கூறினார். மேலும் பெற்றோர்கள் மாணவர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் நல்லதொரு வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார். விழாவினை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை சுகத்தி நன்றியுரை வழங்கினார். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் அறிவொளி விழா ஏற்பாட்டினை செவ்வனே செய்திருந்தார். பள்ளி பாடல் இசைக்க விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி சாரத்தில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் புதுச்சேரி சாரத்தில் 41ஆம் ஆண்டு இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜன், நாகம்மாள் என்கிற பத்மாவதி, பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் நடிகர் பாண்டி ரவி, இளைஞர் அணி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கணபதி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமார், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் தனசேகரன், ஓபிசி அணி மாவட்ட நிர்வாகி கொளஞ்சி என்கிற கணேசன், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், உழவர்கரை மாவட்ட ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் பழனிவேல், கிளை தலைவர்கள் முருகன், கணேஷ் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகருக்கான பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அமைக்க வேண்டும் என்று கடலூர் அனைத்து குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாநகருக்கான பேருந்து நிலையம் கடலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் அனைத்து குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்றது. GK மூப்பனார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி B.Ed பட்டப்படிப்புக்கான கையேடு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி மின்துறை அரசு கட்டுப்பாட்டில்தான் உள்ளது, எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கவில்லை. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி.